சார் வணக்கம் சார். வணக்கம் சார். மே 17 இயக்கம் திருமுருகன் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தி எங்கேயும் இருக்கிறான்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் அழிச்சிட்டு இருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் டேனியல் காந்தின்னு தான் சொல்லுவாங்க. இவர் இங்கே நமக்கெல்லாம் திருமுருகன் காந்தி ஆகிட்டார் தமிழ். இந்த மாதிரி ஒரு முட்டாளான ஒரு முட்டா பைய ஏன்னாடே நான் கேட்குறேன். சென்ட்ரலில் நீ போனது பூங்காவில் எத்தனை மாநிலத்தை சேர்ந்தவர்கள் போகக்கூடிய பயணிக்க போக இடம் அது. அதே மாதிரி சென்னை கலாச்சார மன்றமாக மாறி நிறைய டூரிஸ்ட் வர ஸ்பாட்டு, நிறைய பேர் வராங்க. அது மாதிரியான ஒரு இடத்துல போய் இந்திய எழுத்துக்கள் எடுக்கிறேன்னு சொல்லி, இந்திய எழுத்துக்கள் எத்தனை வருஷமா இருக்கு தெரியுமா? இந்திரா காந்தி காலத்திலிருந்தே இருக்கு. அப்பதான் நான் கீழ்ச்சி இருந்தேன். எங்க போயிருந்த நீலாம். அதே மாதிரி இப்ப பாருங்க, எத்தனையோ மக்கள் நலம் திமுக ஆட்சியில விளாத்திக்குளம், அப்புறம் ஒரு பேப்பர் எடுத்தா ஒரு கற்பழிப்பு, ஒரு பேப்பர் எடுத்தா ஒரு கொலை, இன்னைக்கு கூட கொலை இருக்கு. இதெல்லாம் நீ கேட்கறதுக்கு எங்க போன? இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? என்னன்னா இவனுங்களுக்கு ஒரு எலெக்ஷன் வந்தா அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு இது வரும். அதனுடைய வெளிப்பாடு தான் நான் இந்தியை அழிக்கிறேன். இந்தியை என்ன, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்தியை கற்றுக் கொடுக்கறது ஸ்டாலினோட பொண்ணு சன்ஷைனுக்குது. அங்கே போய் நொட்ட முடியுமா உன்னால? போடா, நீ ஆம்பளையா இருந்தா போடா, நீ போட முடியுமா? இப்படிதான் இந்த சீமானோட எலெக்ஷன் இதில் பார்த்தேன் ஈரோடில். அவன் பெரியாரை பற்றி வண்டியாக பேசுகிறான் அந்த இடத்துல. வரியாடா ஒண்டிக்கு ஒண்டி அப்படிலாம் கேட்ட இந்த மனுஷன் ஏன் இதை போய் கேட்கக்கூடாது? ஏன் இந்தி தானே உனக்கு வேண்டாம்? ஏன் நீ ஏன் இந்தியை போய் கேட்க முடியல? ஸோ என்பதாக நான் கேட்கிற ஒரு கேள்வி. இதெல்லாம் பிழைக்க வந்தவனுங்க இவெல்லாம் என்னத்தை கிழிச்சி இருக்கான். அதே மாதிரி நானும் திருமுருகன் காந்தியும் அதிமுக காலத்தில் இந்த எலக்ட்ரிசிட்டி ஜாஸ்தியாக்கினாங்க. அந்த டைமில் நானும் திருமுருகன் காந்தியும் அந்த மெம்பரை சொல்கிறோம், இல்லை நாங்கள் கதவை பூட்டிடுவோம், நீங்கள் இப்போ பதில் வேணும்னு அந்த மாதிரிலாம் சொன்னோம். அதுக்கப்புறம் அழகாக எத்தனையோ மாற்றினா டிஎம்கே. அப்போல்லாம் எங்கே போனேன் திருமுருகன் காந்தி? எலெக்ஷன் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவைன்னு சொன்னான். எலக்ட்ரிசிட்டியை மாற்றிக்கினே இருக்கான், பர்சன்டேஜ் மாறிக்கினே இருக்கு. நமக்கு தான் தெரியல. 50 பைசா, 1 ரூபாய் இப்படி ஏற்றிக்கினே இருக்கான். 153% ஏற்றினா. அப்போல்லாம் நீ எங்கே போனேன்? ஸோ இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பொழப்பு. இந்த ஏதாவது சொல்லி காசை வாங்கணும். நேர்மையானவர்கள்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் காசை பிழைக்கிறதுக்கு இப்படி ஒரு குரூப்பு என்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். சார், திருமுருகன் காந்தி இது மாதிரி பண்ணும்போது ஐயோ இவ்வளோ ஆண்டா எங்கே இருந்தார், அதாவது இந்த 5 வருஷத்தில் அப்படின்னு பார்க்குறாங்க சார். அதை எப்படி பார்க்குறாங்க? ஏங்க, திருமுருகன் காந்தியெல்லாம் அந்த ஸ்பாட்லைட்டுக்கு வந்தது எப்போ தெரியுமா? இந்த இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக வந்தவன் தான் இவன்லாம். ஒரே ஒரு தடவை போய் ஐநா சபையில் போய் ஒரு ஏதோ ஒரு அந்த ரெண்டடி இதில் போய் பேசினா, ஐநா சபையில் பேசணும்னு சொன்னா. யாரோட நிலைப்பாடு? இந்த இலங்கை தமிழர்களுக்கு நிலைப்பாடு வந்தாருன்னு சொல்லணும். என்னடே, பிரபாகரன் அம்மாவை இங்க ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்க, என்னத்துக்கு முதலுதவி கூட கொடுக்கக்கூடாது சொன்ன அந்த கலைஞர். அப்ப அவர் கூட அவருடைய பையன் கூட கூடின்னு இருக்கு. இது எந்த வகை நியாயம்? நான் கேட்கிறேன். என்ன ஒரு இது இருக்கு, தார்மீக இது இருக்கு. நீ இலங்கை தமிழர்களா போனீங்க, பிரபாகரன் தாய்க்கு ஏர்போர்ட்ல ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்க சொன்னான். ராஜபக்ஷ கூட அனுப்பிச்சு விட்டுட்டான். ஆனா அவ்வளவு கொடூரமானவங்க கூட நீ கூட்டணி, நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்கணுமா என்பதாக நான் சொல்லுவேன். நன்றிங்க சார்.